ஓம் ஈஸ்வரா குருதேவா. நாம தெளிந்து இங்கிருந்து நம்ம உபதேசமே அங்க போகுது, எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு போகுது. இந்த உணர்வு அங்க நான் பாய்ச்ச வேண்டியது இல்லையா? இந்த உணர்வு நாம இங்க இருந்து நாம மற்றவர்களுக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்க தியானம் மற்றவங்களுக்கு உதவி செய்யுது. நீங்க பேசுறது மற்றும் தியானம் இருக்கிறது மட்டும் இல்லைங்க, மற்றவங்களுக்கு இது உதவி செய்யுது. அது புரிஞ்சுக்குங்க. நாம இடம் மூச்சு இடங்க எதுவும் வேஸ்ட் ஆகிறது இல்லை. நாம இங்க தியானம் பண்றீங்கன்னா இது வேஸ்ட் ஆகிறது இல்லை. இப்ப நீங்க தியானம் இல்லை, இப்ப கேட்டுக்கிறது தியானம் ஆகுது. உங்க நினைவெல்லாம் எங்க இருக்குது? அப்ப மகிழ்ச்சி நசைக்கு நான் தரணும் அப்படிங்கிற போது நம்ம எண்ணி எடுக்க போகும்போது என்ன செய்யுது? அந்த நிலைகளை என்றோம். அப்ப கெட்டதை அணுக விடுறது. நாற்பசுக்கு எடுக்கிறதுல இருக்கு கெட்டது நமக்குள் நாட விடாதபடி தடுத்து நிற்கும் பெரிய அணையா இருக்கு. அப்ப அதை எடுத்து உள்ளது செலுத்தும், கொஞ்சம் இருக்கிறது தொலைச்சி விட்டுரும். என்ன அதுதான் நாற்பசுக்திங்கிறது எனக்கு சுலபத்துல கொண்டாந்தது. ஏன்னா இது உங்களுக்கு 24 மணி நேரம் கிடைக்கிறது, 24 மணி நேரம் உங்களதான் என்ற. அப்ப நீங்க எடுக்கணும் இல்லை. டிவி ஒளிபரப்பு பண்றாங்கன்னா 24 மணி நேரம் அமெரிக்கா ஒளிபரப்பு இருக்குது. நீங்க எந்த ஸ்டேஷனை திருப்பி வைக்கிறீங்களோ அதை வைக்கும் இல்லையா? உங்களுக்கு சதா உங்களை தானே தியானம். ராத்திரி படுக்க போனா கூட தானே நீங்களா நான் எத்தனை மணி நேரம் தூங்குறேன்? படுத்துக்கிட்டு இருந்தாலும் தூங்குறது இல்லை, படுத்துக்கிட்டு இருந்தாலும் தூங்குறது இல்லையா? நான் இந்த எண்ணங்களை பூரா ஓட்டிக்கிட்டே இருப்பேன். ஆனா உடலுக்கு வேலை இல்லை, உணர்வுகளுக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பேன். உடல் சோறு அதிகமா இருக்கு. 4 மணி 5 மணிக்கு முடிப்பது அதோட கொஞ்ச நேரம் முடிப்பாங்க சொல்லி தூக்கம். அதோட தூக்கம்னா உங்களுக்கு எந்த பவர் போடும்ல, உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த உணர்வுன்னா அதுக்கு பலவீனமாகணும். நீங்க காலையில் 4 மணிக்கு இப்போ 4:30 மணி 4:30 பார்த்தோம்னா ஒரு அரை மணி நேரம்னாலும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆண்டு உணர்வு இந்த உணர்வெல்லாம் கொஞ்சம் குறையும். எப்படியோ இருக்குங்க, எங்கேயோ கொண்டு போகும். அந்த நேரத்துல உங்க கிணா மாதிரி உங்களை சில நிலைகள் உங்களை அறியாம சில யுக்திகளும் அந்த நேரத்துல வரும். கொண்டு மாற்றுங்க அந்த விஷயங்களுக்கு அந்த உணர்வு அந்த ஞானத்தை தெளிவுகள் கொண்டு வரணும். 4:30 மணில இருந்து இந்த வேலை உங்களை தூங்கிட்டு இருக்கும்போது தட்டி எடுப்பதாக தானுங்க. உங்களுக்கு சக்தி நான் உபதேசம் கொடுத்த சக்திகளுக்கு அப்போ சாப்பாடு கொடுக்குறது தானே. வந்து குருன்னா தான் நீங்க செய்ய முடியும். ஊட்டி விடுறோம். இந்த நேரத்துல இருந்து அப்ப ஊட்டி விட்டோம்னா கட்டிடுவாங்க. அப்ப என்ன செய்யணும்? தூக்குற நேரத்துல சில தாய்மாருக்கு பாலை வச்சு விட்டுருவாங்க. குழந்தை பாலையை சாப்பிடலன்னா தூங்கும் போது என்ன செய்வாங்க? ஆண் பெண்ணு கொஞ்சம் விடுங்க, மடக்கு மெழுங்க அப்புறம் கொடுத்துருவோம். இப்படி சில தாய்களையும் தூங்கும்போது கொடுத்தாங்க தெரியாது. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன செய்யறேன்னா அந்த 4:30 மணிக்கு உங்க கிரகத்துல ஞானப்பால் கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க அந்த நேரத்துல ஞானப்பால் கொடுக்குறவங்க அது உங்க உடல்ல என்ன செய்யும்? நெய் ஞானத்தை வளர்க்கறதுக்கு நான் நினைக்கிறத வளர்ந்துட்டு. ஏன்னா பல அழுக்கு விடுங்க, அழுக்கு மத்தியில தான் நம்ம இருக்கிறோம். சாக்கடைக்குள்ளதான் நம்ம சாக்கடை இருக்கு, நல்ல முத்தை பட்டி பிறக்குது இல்லைங்களா? இப்ப அதுல சாக்கடையை நீக்கி நல்ல உணர்வு விளைவிச்சுதான் கிடைச்சு அந்த உணர்வு விளைவிச்சு காத்துல இருக்கிற சாக்கடையை நீக்கி நாம நல்ல கூடாது. அது நீர்ல இருக்கிற சாக்கடையை நீக்குது, நம்ம காத்துக்குள்ள இருக்கிற சாக்கடையை நீக்கி ஞானியுடைய சத்தியம் நாம எடுக்கணும். அது திரைக்கு எடுக்கிறதுக்கு என்ன வேலையை அதை செய்யணும். சாக்கடைக்குள்ளதான் நாம இருக்கிறோம்ங்க. வண்டி சாக்கடை தண்ணி கூட மோந்து பாக்குது. காற்று மண்டலமே ஒரு பெரிய சாக்கடைங்க. சளிப்பு சஞ்சலம் வேதனை குரோதம் பழித்து எல்லா கலையும் இதெல்லாம் இருக்கு. மனித உடல விளைஞ்சி போன சூரியன் தான் சக்தி சாக்கடை கூடதான் இருக்கு. இதே மாதிரி கெட்டதை நீக்கி ஞானியோட உணவு இங்கதான் இருக்கு. அதுக்குள்ளுக்கு அது கொஞ்சமா இருக்குது, இது நிறைஞ்சிருக்கு. இதை பறிக்க எடுக்கிறது அவங்க சக்தி திறனை கொடுக்குறோம். சொல்லுங்க சார், வியாபாரம் நல்லா இருக்கும்.